ஷான் சார் இப்போ சார் சொன்னாங்க, ஏன்னா இன்னைக்கு வந்து இப்படி டைரக்டர்ஸ் பார்க்கறது ரேர். ஏன்னா சொசைட்டி கான்சியஸ் அப்படிங்கிறது வந்து அதையுமே வந்து ஒரு மணி மேக்கிங் மிஷினாக தான் இன்னைக்கு வச்சுட்டு, எப்படி வந்து ஒரு ஏழையினோட ஃபோட்டோகிராஃபை வச்சு ஒருத்தன் பணக்காரனாகிறானோ நிறைய இடத்துல நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இல்லை, நிறைய இடத்துல நடக்குதுன்னு வச்சுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஜோக்கர் அப்படிங்கிற அந்த ஒரு நீங்க ட்ரெய்லர் பார்த்தோம்னா அதுல ஆக்சுவலா உண்மையாலுமே நம்மளோட ஆதங்கம் இருக்கும். நிஜமாலுமே என்ன கர்மண்டா அப்படின்ட்டு ஒரு ரேண்டமா வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு தவறோ இல்ல அரசியல்வாதிகள் செய்யற தவறையோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஒரு சின்ன ஒரு மர்மரிங் இருக்கும். அந்த மர்மரிங்கோட ஒரு எக்ஸ்பென்ஷன் மாதிரி தான் வந்து அந்த ட்ரெய்லர் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் எப்படி வந்து மீட் பண்ணீங்க? அண்ட் வேவ்லென்த் வந்து ஒத்து போச்சுன்னு ஒர்க் பண்றீங்களா, இல்ல ஸ்கோப் எனக்கு மியூசிக் நிறைய இருக்கும் அப்படின்னு ஒர்க் பண்றீங்களா? ஆக்சுவலா நான் வந்து குக்கு டைம்ல பாடும்போது ஆக்சுவலா நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னா நைட்லாம் சும்மா பேசிட்டே இருப்போம், வேலை பண்றோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஆனால் எதுவுமே நடக்காது. திடீர்னு ஒரு 2 ஹவர்ஸ்ல எல்லாமே பண்ணி அப்படியே வர பண்ணிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவோம். ஜென்ரலி சந்தோஷ் வீட்டில் பண்றதும் அப்படிதான். ஸோ இது இவங்க தான் பண்ணாங்க அப்படிலாம் நடக்காது. என்னென்னமோ நடக்கும், திடீர்னு ஒரு பாட்டு வந்துடும், அது நடக்கும். ரொம்ப கலகலப்பா இருக்கும். ஐ திங்க் அந்த எனர்ஜியே ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பழக்கம் அது ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த டைம்ல நான் நிறைய பேசுவேன் சார் கூட. ஜென்ரலி சந்தோஷ் சென்னை போயிட்டான்னா அவர் தேடி என் வீட்டுக்கு தான் வருவாரு. ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய பஞ்ச் டைலாக் என்னன்னா, வேர் இஸ் சந்தோஷ் அப்படின்னா ரொம்ப நாங்களே ட்ரோல் பண்ணி ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக பழகுவாரு. அண்ட் வந்து கொஞ்சம் சரி ஜாலி ஒரு லேயர் தான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பேச ரொம்ப பயங்கரமான கனெக்ட் ஃபீல் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரிசல்ட் ஆஃப் வேவ்லென்த் தான் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ என்ன தோணாலும் எடுக்கிற படத்துக்கு அப்படி பண்ணலாம். பட் வேவ்லென்த் மேட்ச் ஆகலைன்னா ஒரு உண்மையான படம் பண்ண வராது. அதுதான் ரீசன் தான். எனக்கு எழுத்தாளர் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கணும். சாண்டில்யன் அவங்கலேருந்து வந்த ஒரு ஆள் நீங்க. அப்படிங்கிறப்போ எழுத்துக்கள் வந்து இப்போ நீங்க படமா பார்க்கும்போது பிஜிஎம் பண்ணும்போது ஒரு சாதாரண ஒரு படம் பார்க்கறதுக்கும் ராஜு சாரோடைய அந்த எழுத்துக்கள் மூலமா வந்த வசனங்கள் அதுக்கு பின்னாடி இசையமைக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை வந்து உணர்ந்தீங்களா? பயங்கரமான வித்தியாசங்களை உணர்ந்தீங்களா? ஏன் நான் சொல்றேன்னா ஆக்சுவலா வந்து ஒரு வந்து நீங்க அதாவது இப்ப டிஜிட்டல் ரெவல்யூஷன் வந்து இல்லை, அதுக்கு முன்னாடி அனலாகா சினிமா இருந்த போது எல்லா டைரக்டருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். கண்டிப்பா இது இவங்க படம்னு சொல்லிடலாம். அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி இப்போ அந்த டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 வருஷம் கழிச்சு யார் எந்த படம் எடுத்தாலும் உங்களால சொல்லவே முடியாது இது இவருடைய படம், இது அவருடைய படம் சொல்லவே முடியாது. எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப லக்கியா நான் ஃபீல் பண்றேன்னா அந்த மாதிரி இப்போ படமே அமையாது. ஒரு டைரக்டர் வாஸ் அ ஸ்டைல் ஹூ நோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ். அண்ட் அதுக்காக எவ்வளவு வருஷத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காரு, விஷயம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஒரு விஷயத்த இப்போ வந்து உன்னை தப்பு அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை, யாருன்னா சொல்லலாம். ஆனா அதோடைய ஆங்கிள் அது ஒரு ஆழமான நிலை தெரிஞ்சு அதை பேசினாதான் அது வந்து கனெக்ட் ஆகும். இப்ப நிறைய படங்கள் அந்த பிரச்சனை இருக்கு. என்னன்னா எல்லாமே ஆம்பிஷன் சூப்பரா இருக்கு, யோசிக்கிற செம்மையா இருக்கு, எல்லாருமே கருத்து செம்மையா தான் இருக்கு. எல்லாருமே ஹியூமன் வேல்யூஸ் பேசுறாங்க, ஆர்கானிக் ஃபுட் பத்தி பேசுறாங்க, எல்லாமே சூப்பர், இதெல்லாம் காத்துல இருக்கு அப்படியே. பட் ஆனா அது உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு ஆழமான பார்வை இல்லை. இந்த படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பார்வை கிடைச்சது. உண்மையிலேயே நான் வந்து சிட்டியில ப்ராட்டப், எனக்கு வந்து ஜென்ரலா ரூரல் இந்தியாவோட லைஃப் அவ்வளவா தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் தான் தெரியும், மியூசிஷியன்ஸ் வரைக்கும். நான் நிறைய அந்த மாதிரி மியூசிஷியன்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். அவங்களாம் ரொம்ப அதாவது இன்னைக்கு தான் வாழணும், இன்னைக்காக மட்டுமே வாழணும்னு வாழ்வாங்க. அந்தோனிலாம் அந்த மாதிரி நான் பார்த்த ஒரு ஆர்சாமி. அவர் எப்படின்னா வருவாரு, எங்க போனாலும் அவர் ராஜாவா இருப்பாரு அந்த ஸ்டேஜ்ல. நம்மளாம் அப்படியே ஒதுங்கிடணும் அந்த மாதிரி. அது நீங்க மியூசிக்கு பேக்ரவுண்ட் அதெல்லாம் நீங்க ஆர்கியூ பண்ணிக்கலாம், ஆனா தனியா தெரியறவன் தனியா தெரியுவான். ஸோ எனக்கு வந்து உண்மையிலே அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு தெரியல. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது, அந்த ஆழமான ஒரு பார்வை தெரிஞ்சது ஆக்சுவலா. ஸோ என்னை பொறுத்தவரையும் ஒரு டைரக்டர் வந்து அவர் பார்க்கறத ஜனங்களுக்கு கரெக்டாக சொல்லணும். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஒரு பெரிய விஷயத்த வந்து காம்ப்ளிகேட் பண்ணி சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஈஸியாக சொல்லணும்ட்டு. ஸோ எனக்கு அது ரொம்ப ரெசனேட் ஆச்சு. ஏன்னா அப்படி சொன்னதுன்னா எனக்கு ஜீனியஸோட சைனே வந்து பெரிய விஷயத்த சிம்பிளா சொல்றது தான். கண்டிப்பா நீங்க உணர்ற விஷயத்த மற்றவங்க உணரணும், அதுக்கு தானே இந்த மீடியம். ஸோ எனக்கு ரொம்ப லக்கி. ஏன்னா ஐ எம் பயங்கரமான லவர் ஆஃப் சினிமா. ஐ ஹவ் மை ஓன் வியூஸ். நான் நிறைய படங்கள் பார்ப்பேன், உலக படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். மற்றபடி எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்காது. ஸோ ஐ கன்சிடர் மை செல்ஃப் வெரி லக்கி. நைட் டைம் போனோம்னா
எல்லாத்த பத்தியும் பேசிட்டே இருப்போம் வெளியிற வரைக்கும். அதுக்கப்புறம் கடைசியா தான் படம் மியூசிக் அப்படி வரும். ஸோ அது வந்து நமக்கு முதல்ல ஒரு படைப்பு குறித்தான ஒரு இது வேணும்ல, அண்டர்ஸ்டாண்ட் வேணும்ல. ஸோ அப்படியான ஆட்கள் சேரும்போது தான் அது நடக்குது. அது சந்தோஷத்தையும் நடந்தது, இந்த படத்துல சாந்தையும் நடந்திருக்கு. ராஜு சார், இப்போ எந்த படத்தோடைய ஆரம்பமும் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நம்மளை பாதிச்சிருக்கும். அதாவது நல்ல படத்தோட ஆரம்பம் நான் சொல்றது, நம்ம கமர்ஷியலாக எடுக்கிறது ஆப்வியஸ்லி அப்படி அமைய போறது இல்லை. அது கமர்ஷியல் ரீசன்காண்டி ஒரு லைன் எழுதி அப்படி வர்றது. பட் ஒரு நல்ல படத்துடைய ஆரம்பம் எங்கேயாவது ஒரு நம்ம ஒரு சவுத்து மேலேயோ இல்லை ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயோ உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒன்று பாதிக்கும். அங்கிருந்து பிறக்கும் ஒரு லைன். இந்த ஜோக்கர் எங்கிருந்து பிறந்தது? ஜோக்கர் வந்து ஆக்சுவலாக எனக்கு குக்குவுக்கு முன்னாடியே இதுக்கான தாட் லெவல் இருந்தது. பொதுவாகவே குக்குவும் சரி இந்த படமும் சரி, பொதுவாக நான் எழுதுகிற விஷயம் எல்லாமே ஆல்மோஸ்ட் ட்ரூத்தான ஈவெண்ட்ஸு, நம்ம பார்க்குற விஷயம், யாரையோ சந்திச்சேன். நான் தொடர்ந்து ட்ராவல்லே நிறையா ட்ராவல் பண்ணுறதுனால அப்படி பீப்புள்ஸ்டேருந்து எடுக்கிற விஷயங்கள் தான் இது இருக்கு. அப்படி நான் பார்த்த ஒருத்தவருடைய இன்ஸ்பயர் தான் இந்த ஜோக்கருடைய கோர், அந்த கேரக்டரு. அப்புறம் அதை சுற்றி இருக்கிறது எல்லாமே அங்கங்கே பார்த்த ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா சரியா அந்த கேரக்டர்ஸை நீங்களும் எங்கேயாவது நிச்சயம் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஊரில் யாராவது நிச்சயம் பார்த்துருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிறதுல பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக உங்களால் ரிசம்பிள் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு அது வேற பேராக இருக்கலாம், எனக்கு அது வேற பேராக இருக்கலாம். அந்த மாதிரி நான் பார்த்த ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமாக என்ன சொல்ல விரும்பினேன் அப்படின்னா, இந்த நம்ம டெமோக்ரஸி, ஜனநாயகம் வந்து ஒவ்வொரு டைம்லையும் வேற வேற முகம் அதுக்கு அடைஞ்சிக்கிட்டே வருது. அது வந்து அறிவியலோடையும் விஞ்ஞானத்தோடையும் சம்மந்தப்பட்டிருக்கு. அது சினிமா ஒரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போவோம், அப்படி இப்படின்னு ஒன்று. இப்போ இன்னைக்கு இணையம் வந்த பிறகு அது இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு. இப்போ சினிமா ரிவ்யூஸே எடுத்துக்கோங்க. ஒரு டைம்ல வந்து அது வந்து யாரோ சில பேர் தான் எழுத முடியும், 5-6 பேர் தான் எழுதுவாங்க, அதைத்தான் நம்ம எடுத்துக்க முடியும். பட் இன்னைக்கு வந்து பிரசாந்த்னு ஒருத்தவர் வந்து சொல்ற ரிவ்யூஸ்க்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. உங்களோட குரலை நீங்க ஒலிக்க விட முடியுது இல்லையா? இந்த ஒரு ஸ்பேஸ் என்னத்தை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு நான் பேச விரும்பினேன். அதுவும் இருக்கு இந்த படத்துல. இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப எளிய மனிதர்களை வந்து ஒரு அவங்க குரலை ஒரு ஸ்பேஸ் எடுத்துட்டு வந்திருக்கு இந்த டெமோக்ரஸி. அதை நானும் சரி நீங்களும் சரி எல்லாமே அந்த லிஸ்ட்ல வரும்ல. ஸோ அப்படியான ஒருத்தவனுடைய குரல் தான் இந்த படம். அந்த ஜோக்கர்ல மன்னர் மன்னன்கிற ஒருத்தவன் ரொம்ப கடைக்கோடி குடிமகனா இருக்கிறவனுடைய குரல் இந்த டெமோக்ரஸில என்னவா இப்போ இருக்கு இந்த ஜெனரேஷன்ல, இந்த 2016 அப்படிங்கிறது அந்த படத்தோடைய. அதுவும் எனக்கு இந்த சூழல், இந்த இணையம் வந்த பிறகு நடக்கக்கூடிய சூழலும் இந்த படத்துக்கு எடுக்கிறதுக்கான ஒரு காரணம். மியூசிக் கம்போசிங் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே ஒரு கிஃப்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப பெருசா பார்க்குற 2 பேர் அப்படின்னா டைரக்டர்ஸ் கூட கிடையாது. ஒன்று மியூசிக் கம்போசர்ஸ், இன்னொரு ஆர்டிஸ்ட். இது ரெண்டுமே வந்து உண்மையாலுமே வந்து ஏதோ ஒரு பிளெஸிங் இருந்தால் தான் அது வந்து வெளியில வரும். இந்த கம்போசிங் ஏன்னா ஒரு என்னங்க சார் உங்க சட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. எங்களுக்கு கிட்டத்தட்ட போன எலெக்ஷன் ஃபுல்லா பிரதிபலிச்ச அந்த எலெக்ஷனை ஃபுல்லா சேர்த்து ஒரு பாட்டா நீங்க எழுதுங்க அப்படின்னா அதுதான் வரும் எங்களுக்கு. அதை வந்து நீங்க எல்லா பக்கமும் ரேண்டமா, நான் சும்மா ஏதாவது நியூஸ் போட்டுருந்தாங்கன்னா நான் பாடிட்டு இருப்பேன் எங்க அப்பாட்ட, என்னங்க சார் உங்க சட்டம் அப்படின்ட்டு வந்து பாடிட்டு இருப்பேன். இப்போ மியூசிக் கம்போசிங் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு சார் மியூசிக் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதாவது மக்கள்கிட்ட, ஏன்னா எனக்கு வந்து மியூசிக்கோட பார்ட் எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு மக்கள் சின்ன வகையில ஒரு புரட்சி பண்ற படத்துல மியூசிக்கோடைய பார்ட் வந்து எனக்கு கரெக்டா தெரியல. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா டிபெண்ட்ஸ். இப்போ வந்து ஆக்சுவலா சில படங்கள் நீங்க கோயன் பிரதர்ஸ் அப்படின்ற பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்களுடைய ஆஸ்கர் வின் பண்ண ஒரு படம் நோ கண்ட்ரி ஃபார் ஆல் மென்ங்கிற படத்துல மியூசிக்கே கிடையாது. ஏன்னா அந்த படத்துக்கு தேவையில்லை மியூசிக். அந்த அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க தோசைக்கு வந்து கேசரி தொட்டுக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி அந்த படத்துக்கு அது சட்னி இல்லை. அந்த மாதிரி இப்ப என்னன்னா படம்னா மியூசிக் போடணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனா சில படத்துக்கு மியூசிக் வில் என்ஹான்ஸ் வாட் டைரக்டர் இஸ் ட்ரைங் டு சே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மணிரத்னம் படங்கள்ல எல்லாமே டைலாகா வராது, சில நம்மளா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை மியூசிக் எடுத்து காட்டும். வந்து ஏதாவது ஒரு டைலாக் வரும், சட்டில ஒரு டைலாக் வரும், அதுல காதல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், காதல் உணர்வு. ஆனா அது மியூசிக்கை சொல்ல விட்டுருவாரு, அதுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாரு. அந்த மாதிரி இந்த படத்துல அந்த மாதிரி நிறைய இருந்தது. சில விஷயங்களை மியூசிக்கே பேசட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. இப்போ சார் வந்து இப்போ கம்போசிஷன் அப்போ
இப்போ உங்களுக்கு அந்த ஸ்பேஸை திங்க் பண்ணிட்டு தான் வந்தாரா, இல்ல ஒரு படமா ஷூட் பண்ணிட்டு வந்து அப்புறம் நீங்க மியூசிக்? ரொம்ப கிளியரா இருந்தாரு, அவருக்கு என்ன வேணுங்கிறதுல ஒரு பக்காவா தெளிவா இருந்தாரு. ஸ்டைல் உட்பட ஓகே, இந்த ஸ்டைல்ல பண்ணலாமே அந்த ஸ்டைல்ல பண்ணலாமேங்கிறலாம் கூட. ஒரு டைரக்டருக்கு வந்து மியூசிக் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்டா? இம்பார்ட்டன்ட் இல்ல, தெரிஞ்சா நல்லது, தெரிஞ்சா கண்டிப்பா நல்லது. ஏன்னா இப்போ ரசிகனா இல்லைன்னா நம்ம, எனக்கு வரைய தெரியாது, ஆனா அட்லீஸ்ட் எனக்கு ரசிக தெரிஞ்சாதான் நான் அதோட சம்பந்தப்பட முடியும். ஸோ ரசனைங்கிறது நம்ம ஏதோ எல்லாரும் டெவலப் பண்ணிக்கிற ஒண்ணு, போய் ஒரு ஸ்கூல்ல கத்துக்கிறதுன்னு தான் நினைக்கிறோம். ரசனைங்கிறது நம்மளுக்கு பிடிச்சதுல இருந்து ஆரம்பிக்குது, திரும்ப திரும்ப நம்ம அந்த அந்த இடத்துக்கே போயிட்டே இருந்தா அது வளருது. இதுதான் ரசனை. ஸோ மியூசிக் டேஸ்ட் கண்டிப்பா தேவை, தெரிஞ்சா நல்லது. படம் ஆரம்பிச்ச டைம்ல வந்து ஷான் வந்து தர்மபுரி வந்தாரு. ஷானும் யுகபாரதியன் வந்து அங்க இருக்கிற கொஞ்சம் சிங்கர்ஸ் எல்லாம் வர வச்சு அவங்க பாட வச்சு, ஸோ அந்த ஒரு ஃபீல் அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்த பிறகு எப்போவுமே டெய்லி போனால் அதான் சொல்கிறேனே, அது நமக்கு என்ன தேவைங்கிறது நம்முடைய மீட்டிங்கில் நிறைய ஷேர் பண்ணிக்குவோம். நம்ம அந்த பாட்டு பார்க்குறது, இந்த பாட்டு பார்க்குறது, நம்ம வேர்ல்டு மியூசிக் ஏதாவது பார்க்குறது, அப்புறம் இவங்க பாடினதை இது பண்ணுறது. ஸோ என்ன ஃபஸ்ட்டு போகும்போதே வந்து நம்ம ஃபோக் நம்முடைய இசையையும் ஒரு வேர்ல்டு மியூசிக்கையும் கனெக்ட் பண்ணணும் இந்த படத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஷான் வந்து அதுக்கான ஆள் தான். அதுதான் அவரு வந்து சினிமா இல்லாமலே பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தெரியல, திடீர்னு பார்த்தா எங்க நியூயார்க் பக்கத்துல இருப்பாரு, ஒரு பேண்ட் கூட உட்காந்துட்டு அப்படின்னு அங்க பார்த்தா இருக்கிற ஆளு பயங்கர பெருசா இருக்கும். அடுத்த நாள் நீங்க சொன்ன மாதிரி பெஸ்னர் பீச்சில் உட்காந்து இருப்பாரு. அது வந்து மியூசிக்கா வரணும் அப்படிங்கறதுனால அது ரொம்ப எளிமையா இருந்தது எங்களுக்குள்ள. நண்பர் ஒருத்தர் வந்து ட்விட்டர்ல வந்து கேட்ட, அப்படி ராஜமுருகன் அவர்களை வந்து நான் இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்ட்டு, உங்களுக்கு தோணுன கேள்விகள்லாம் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதில் ஒரு நண்பர் வந்து BMW வேலை செய்யறாரு, அவர் தர்மபுரியிலேருந்து வர்றாரு. ஸோ அவர் கேட்டது என்னன்னா, தர்மபுரியை கதைக்களமா ஏன் வந்து இயக்குனர் வந்து தேர்ந்தெடுத்தார், என்ன பர்டிகுலர் காரணம், ஏன் அவர் வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்தாரா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? தர்மபுரி வந்து இந்த கதை ஜோக்கர் நடக்கிற களம் வந்து நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்க வேணாலும் நடக்கலாம். இது வந்து ஒரு நேட்டிவ் சம்பந்தப்பட்ட படம் கிடையாது. ஒரு எதுக்காக தர்மபுரி அப்படின்னா, இந்த படம் வந்து கான்டெம்பரரி இந்தியாவுடைய வறுமையை பற்றி பேசுது, சூழலை பற்றி பேசுது. வறுமை அப்படின்னோடனே நீங்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி 80ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வறுமையை பற்றி நிறைய படங்கள் வரும், வேலையில்லா திண்டாட்டம் அப்படிலாம் நிறைய படங்கள் வரும். அதன் பிறகு அது அப்படியே அதோடைய முகம் மாறி இந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம் வறுமையை பற்றி பேசுறதே ஒரு காமெடியான ஒரு பொருளாக மாறிடுச்சு. அது ஒரு ஜான்ராவா ஆயிடுச்சு. ஆமா இது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பேசினா ஐயோ அதுக்கான அதையும் ஒரு கிண்டலாக அணுகக்கூடிய ஒரு விஷயம் வந்துருச்சு. எனக்கு பர்சனலா என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் கிண்டலாக அணுகுவது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எதை பாதிக்கும் அப்படின்னாக்கா, இங்க இருக்கக்கூடியவர்களை பாதிக்கிறத பத்திலாம் பிரச்சனையே கிடையாது. சம்பந்தப்பட்ட பீப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப நிஜமாலுமே இருக்கக்கூடியவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய லைஃபுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்களை வந்து இது தடுக்குது. நான் என்ன சொல்றேன்னா புரியுது அவங்களுக்கு நம்ம. ஸோ அதனால அந்த குளோபலைசேஷனுக்கு பிறகு இருக்கிற வறுமையை பற்றி பேச தயங்குற சில விஷயங்களை நம்ம பேசணும்னு நான் நினைச்சேன் இந்த படத்தில். சொல்லணும், அது சினிமாவாக சொல்லணும், அதுக்குள்ளே என்ன பேச முடியுமோ அதை. ஸோ அதுக்கு வந்து தர்மபுரி கரெக்டான இடமா எனக்கு தோணுச்சு. ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறது, இந்தியாவுடைய ஒரு கிராமத்தை நம்ம தமிழ்நாட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறதா இருந்தால், தர்மபுரி வந்து பொருளாதார அளவில் பின்தங்கிய மாவட்டம், சாதிய வன்முறைகள் அதிகமாக இருக்கிற மாவட்டம், இயற்கை வளங்கள் அதிகமாக சுரண்டப்படுற மாவட்டம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நான் அதை ஒரு இந்தியாவோட ஒரு கிராமமாக ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தான் தர்மபுரி. இன்னொருத்தர் கேட்டார் அதே தான், இது என்ன இப்படி வந்து ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைய இல்லை வந்து இப்படி வறுமையை பற்றி பேசினா படம் நல்லா ஓடும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவர் எடுக்கிறார் போல அப்படின்ட்டு. அதை பற்றி உங்கள் பார்வை என்ன? நிஜமாலுமே வந்து இது வெறும் பணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு ப்ராசஸா, இல்லை இந்த பகுதியை இந்த திரையில் காமிச்சா இது உலகத்துக்கு போய் சேரும், இட் இஸ் அ மஸ்ட், நான் இதை பதிவு செஞ்சே ஆக வேணும் அப்படின்னு பண்ற ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் சினிமாவில் எனக்கு சம்பளம் கிடைக்குது, அதுக்கு தான் நான் படம் எடுக்கிறேன், அதெல்லாம் உண்மைதான். அதாவது எனக்கு பர்சனலாக உங்களுக்கு எப்படி ஒரு வேலையோ அது மாதிரி சினிமா எனக்கு ஒரு வேலை தான். இதில் வந்து சம்பளம் வாங்காமல் நான் வேலை பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து குக்குவுக்கு ஒரு சம்பளம், அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வேற ஒரு சம்பளம். ஸோ அடுத்தது வந்து இந்த படம்
ஓரளவு ஓடுச்சுன்னா நான் அதுக்கு அடுத்தது வேற ஒரு சம்பளம் வாங்குவேன்னு சொல்லிட்டு, பொருளாதாரங்கிறது எல்லா மனுஷனுக்குமே முக்கியம், அது எனக்கும் முக்கியம். அது ஐ மீன் நான் வாழ்றது, எனக்கு பொருளாதாரங்கிறது எந்த அளவு முக்கியம்னா நான் வாழ்றதுக்கு போதும்னு நினைக்கிறவன். எனக்கான அது தேவைகள், அது என்னோட பர்சனலாக என்னுடைய லைஃப் ஸ்டைலில் உணர்ந்தவங்களுக்கு தெரியும் நான் பணத்துக்கு என்ன மரியாதை கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். அந்த நான் பணத்தை பாக்கெட்லேயே வச்சுக்க மாட்டேன், எது இருந்தாலும் உடனே அதை செலவு பண்ணின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ அதனால் பணம் பற்றின பெரிய அபிப்பிராயம் எப்போவுமே எனக்கு இருந்ததில்லை. சொல்லப்போனால் அந்த உலகத்திலேயே நான் வெறுக்கிற விஷயம் வந்து பணம் தான். ஸோ அதனால தான் நான் அதை சீக்கிரமாக செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா, ஸோ அதனால் இந்த படம் எடுக்கிறது வந்து சினிமா என்கிற தொழிலில் எனக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து நான் எப்போவுமே மிஸ் பண்ண விரும்பல, அது வேறு. ஆனால் இந்த ப்ராடக்ட் எடுக்கிறது அதை நினச்சி அல்ல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நினச்சிருந்தா நான் செம காமெடியாக வேறு ஏதாவது படம் எடுத்து நல்லா சம்பாதிக்கலாமே. பணம் எடுக்கிறதுக்கு வறுமையை பற்றி படம் எடுத்தால் படம் உடனே எந்த ஆள் சொன்னா உங்களுக்கு? நீங்கள் ப்ரீவியஸில் எந்த படம் உங்களுக்கு கூரையை வச்சுக்கிட்டு கலெக்ஷனை கொட்டிருக்க? ஐ மீன் நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்தா நீங்கள் படம் எடுக்கும்போதே உங்களுக்கு பிஸ்னஸ் கன்ஃபார்மு, உங்களுக்கான விஷயங்கள்லாம். இந்த மாதிரி படம் எடுக்கும்போது இது வந்து கத்திமேல் படம் எடுத்து ரிலீஸ் ஆகி அந்த படம் வர்ற வரைக்கும் ரொம்ப இப்போ போட்ட காசு வருமா, லாபம் கிடைக்குமான்னு நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி படம் எடுத்தாக்கா சம்பாதிக்கிறதுக்கு வந்து நம்ம ஐயோ இந்த படமா அப்படிங்கிற ஒரு. ஆனா எனக்கு நான் ஒரு விஷயத்துல ரொம்ப இருக்கேன், நம்ம எடுக்கிற படம் நிச்சயமா வியாபார ரீதியா அது வந்து தயாரிப்பாளர்களுக்கு லாபம் கொடுக்கணும், அதுக்கான ஒரு படம். அதனால தான் நான் வந்து எழுதும்போது மக்களுக்கான மொழியில தான் எழுதுவேன். நம்ம நினைக்கிற அப்படியான ஆமாம், எனக்கு நினைக்கிற சினிமா இதுதான், மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்குள்ள நான் நினைச்ச நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களுக்காக நான் மக்களின் அரசியலை என்னுடைய விருப்பம் சார்ந்த அரசியலை பேசுறதுக்கான ஒரு மீடியமா நான் சினிமாவை எடுத்துக்கிறேன். அதுக்காக தான் இந்த படம் எடுக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, வறுமையை பற்றி பேசுறது நான் விலகி நின்று பேசலையே, நான் வந்து சொல்றேன் அதில் நம்மளும் ஒரு ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இருந்தால் வந்தோம், அங்கே தான் கிடக்கும். ஸோ அப்படின்னு ஸோ அதனால அதுக்காக எடுக்கிறேன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அபத்தமான விஷயம். அப்படி நினைச்சிருந்தா நான் வந்து வேற படம் தான் எடுக்கணும், இந்த படம் எடுக்கணும் இல்லை ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, ட்ரீம் வாரியர்ஸ், எஸ்ஆர் பிரபு, பிரகாஷ் சார், அடுத்தது கேட்கலான்ட்டு வந்தேன், நீங்களே சொல்றீங்க. அவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா இது தெரியும். அவங்க வந்து இந்த படத்தை உண்மையிலேயே ரொம்ப பியூரா எடுக்கிறாங்க. இந்த படம் எடுப்பதனால் எவ்வளவு சம்பாதிக்கலாங்கிற கால்குலேஷன் நிச்சயமா அவங்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த படம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனதுலேருந்தே வந்து இந்த படம் எடுக்கிறோம், இப்படியான ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆரம்பிச்சு, சென்சார் குறித்தான எந்த பயமும் இல்லாமல் நான் எழுதின ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கூட இன்னும் எழுதலாமே நீங்க அப்படின்னு சொல்லி அப்படியான ஒரு விஷயத்தை தான் அவங்க பண்ணாங்க. ஸோ இந்த படம் எடுக்கப்பட்ட நோக்கம் முழுக்க முழுக்க இப்படியான ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதுக்குள்ள ஒரு நான் அடிப்படையிலேயே ஒரு இந்த படத்தில் ஹியூமரான ட்ரீட்மெண்ட் இருக்கு, சொசைட்டி பற்றின சட்டையர் இருக்கு. ஸோ அதனால அது மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா இருக்கு. அதை தாண்டி இந்த படம் எடுக்கப்பட்டதுடைய முதல் நோக்கம் பணம் அல்ல, அது மட்டும் நிச்சயம். நிறைய இடங்கள்லங்க நான் டைரக்டர்கிட்ட பார்க்குற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கருத்தை சொல்றதுக்கு வந்து ரெடியா இருந்துட்டு கருத்தை மட்டுமே தான் சொல்லிட்டு இருப்பாங்க, படம் இருக்காது. திரைப்படம் அப்படிங்கிறது வந்து அதில் ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கணும், அதில் வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரெசன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துட்டு கருத்தை மட்டும் மையமாக வச்சுட்டு அதை கொண்டு போய் நம்மகிட்ட திணிச்ச மாதிரி ஒரு மேடை பேச்சே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பல படங்களே வந்து நாம் பார்க்குறோம். என்ன பிரச்சனைனா, அதை எடுத்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மனசார நம்மளால சொல்ல முடியாது, வாயால சொல்லலாம் நல்லா இருக்குது சார் அப்படின்ட்டு. இதுல மேக்கிங் வைஸ் எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க இந்த படத்துடைய தரத்தை உயர்த்த? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி படங்கள், இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர் அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது அது பிரச்சாரமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அது வெறும் டைலாக். ஸோ அதனால் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போதே நான் அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். அதுக்காக தான் செலியன் சார்கிட்ட போனேன். அவருக்கு ஒரு விஷுவலாக அவருக்கு ஒரு வேர்ல்டு தன்மை ஒன்று அவருக்கு தெரியும், நிறைய அந்த மாதிரியான ஒரு போர்ட்ரேஷன் தெரியும். அதனால் இந்த படத்தை எழுதி எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து, சார் இந்த படத்துடைய மொதல் விஷயமே இதில் எந்த பிரச்சாரமும் வந்துடக்கூடாது, நம்ம அதை செய்யணும், அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்தேன்னு அவர்கிட்ட சொன்னேன். ஸோ அதனால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், எதையும் படத்தில் ரொம்ப அழுத்தி சொல்லலை,
ஷார்ட்டாவே புரியுதா உங்களுக்கு? நான் இதுன்னா நான் இதுக்கு கேமரா வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அப்ப அத வந்து பெரும்பாலும் தவிர்த்து குறியீடுதான் இப்ப அந்த வார்த்தை தான் ரொம்ப அதிகமா உதப்படுது. குறியீடு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த கோலிவுட் ரிவ்யூ ஒரு சைட்ல வந்து உருவாயிடுச்சு. அவங்க சொல்ற குறியீடுலாம் தாவணி பார்டர் எல்லாம் பாக்குறாங்க எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம ஆளுங்களும் வெளியே வைக்கிறாங்க. என்னன்னா பின்னாடி என்ன போட்டோ வச்சிருக்கீங்க, யார் போட்டோ வச்சிருக்கீங்க, ஏன் இவர் போட்டோ வைக்கல, ஏன் அவர் போட்டோ வைக்கலங்கிறது நான் என்ன அமைப்பா நடத்துறேன் அப்படி இல்ல, படம் தானே எடுக்கும். சோ நம்ம அந்த காட்சிக்கு எதை வெளிப்படுத்தணும்னு விரும்புறோமோ, அந்த கேரக்டர் எதை சொல்லணும்னு விரும்புறோமோ அதை தான் சொல்றோம். சோ அப்படி அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்க ஸ்டெடி கேம் பயன்படுத்திருக்கோம். மொத்த படமுமே ஸ்டெடி கேம் தான் ஷூட் பண்ணிருக்கோம். சரி, ஒரு பீப்பிள் லைவ் மாதிரி. ஆமா, அந்த மாதிரியான ஒரு இதை கிரியேட் பண்ணி இருக்கோம். ஸோ ஒரு சின்ன டிராவல்லையே படம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட்டேஜ் நீங்க பார்க்கும்போது என்ன ஓடிச்சு மைண்டுக்குள்ள, அண்ட் உங்க விஷுவல் பார்த்ததுங்காட்டிக்கு எனக்கு இவரை விட நீங்க சொன்னதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லீட் ஆக்டர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவர் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பர்சன் அவர். ஏன்னா ஆக்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்க தப்பான ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அதாவது ஒரு மார்க்கெட்டை கேரி பண்ணிட்டு போற ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் இருக்கானோ தவிர அவன் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக வந்து இன்னைக்கு இருக்கிறது ரேர். அவர் வந்து ஒரு ஜெம். நான் வந்து அந்த லீட் அவர் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ரேரிட்டி. என்ன பார்த்தீங்க, உங்க மைண்டுக்குள்ள என்ன ஓடிச்சுங்க? முதல்ல நான் சோமு அவர்களை பத்தி சொல்லிடுறேன். ஏன்னா அவரு முதல்ல நான் ஜிகர்தண்டா பார்க்கும்போது தெரியாது அவர் நிறைய படங்கள்ல இந்த ரோல்ல வந்திருக்காருன்னு. ரொம்ப அப்படியே கேரக்டர் மாறினாரு. நான் தூங்காவனம் படம் பார்த்துட்டு இருந்தேன், யார் இவருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப நான் ஆல்ரெடி பாட்டெல்லாம் பண்ணிட்டேன், ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் இது, எங்கேயோ பார்த்துருக்கேன்னு பார்த்தா இவர் தூங்காவனம் படத்துல வருவார். இவருக்கு தெரியாது. எந்த மாதிரி ஒரு ஆக்டர்னா அவரு எனக்கு, ஏன்னா நான் 2-3 படங்கள்ல பார்த்துருக்கேன். அண்ட் இவர் சொன்னார் அனுபவங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு. ஒரு கேரக்டரா, ஏன்னா முன்னாடி இப்ப நடிகன்கிறதுக்கான டெஃபினேஷன் வந்து ஒருத்தர் பல பேரா மாறுவது, அவர்களாக வாழ்வது. அந்த உண்மையிலே அதை செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. அதாவது இந்த மன்னன்கிற கேரக்டரை தான் நீங்க பார்க்க முடியும். அடுத்த வேற ஏதாவது படத்துல வந்தாருன்னா அவர் சோமுனே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆக்டர் அவர். பயங்கரமான, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஐ திங்க் அதுக்கு தாட் லெவல்லையும் அதுக்கான ஸ்பேஸும் கொடுக்கணும் படமும். அதுக்கு டைரக்டோரியல் இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ நான் ரொம்ப ஆக்சுவலாக நான் ஆக்டிங் தான் ரொம்ப வியந்த விஷயம். ஆக்சுவலாக எல்லாருமே, அவர் மட்டும் இல்லை, படத்தில் நடித்த எல்லாருமே வந்து இந்த பர்டிகுலர் சீன் ஷாட் டக்குன்னு ஞாபகம் வருதா? அவரோட பாடி லாங்குவேஜ் சில இடத்துல ரொம்ப, அதாவது ஒரு சில விஷயங்களை பண்ணுவார், அது ரொம்ப சட்டிலாக இருக்கும். சில பேர் ரொம்ப அந்த கழுத்தெல்லாம் திருப்பி அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப ஒரு சட்டிலான சில இடத்துல அவருக்குன்னு ஒரு மேனரிசம் இருக்கும். மன்னன் அப்படிங்கிற கேரக்டர் அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சின்ன இடங்கள்ல அது எங்களுக்கு படம் பார்த்தா தெரியும், நான் சொல்ல முடியாது. ட்ரெய்லரில் கூட நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சில இடத்துல நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அவர் பேசும்போது எப்பவுமே ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் கூட சில இடத்துல வந்து ரொம்ப ஹை பிட்ஸில் தான் பேசுவார், சில இடத்துல ரொம்ப மெல்லோவாக இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் நேராக பார்க்கல, பட் ஜென்ரலாக இவங்க அசிஸ்டன்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, போயிட்டு திடீர்னு எங்கே நிற்கிறாரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோம்ஒர்க்லாம் பண்ணி இவ்வளோ தூரம் ஒரு ஸ்கிரிப்டுக்காக ஒர்க் பண்ணுறது வந்து வெரி பாசிட்டிவ் திங். ஐ திங்க் அந்த மாதிரி நடிகர்கள் வந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பேஸில் ஒரு நல்ல சீரியஸ்னஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜ்மோகன் சார், இப்போ நம்ம படம் போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஒரு மூஞ்சி தெரிஞ்சது, தினேஷ் அட்டகத்தை தினேஷ் அப்படிங்கிறப்போ ஒரு அட்ரஸ் அவருக்கு இருந்தது. போஸ்ட் ஓட்டுனா தினேஷ் அப்படின்னு தெரியும். நம்ம ஆளுங்க வந்து பேசிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, போஸ்ட் ஓட்டுறதுக்காக ஒரு மூஞ்சி வேணும், போஸ்ட் ஓட்டுனாவா தெரியணும் யாருன்னு, அப்போதான் ஊர் சைடுலாம் ஹீரோ உள்ள வந்து ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா நீங்க வந்து சாரோட போகணும், அப்படி போகணும், ஆக்டரோட போகணும் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் யாருன்னே தெரியாது, நீ பாட்டுக்கு போய் லீட்ல கேஷ் பண்ற அப்படின்ட்டு. எவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த டிசிஷன் எடுத்தீங்க நீங்க அதை பண்றப்போ? அதை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச பிறகு இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் குரூஷியலான கேரக்டர்.
எப்படி குக்கூல வந்துட்டு உங்களுக்கு விஷுவலி சேலஞ்சுனாலே உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு பயம் வரும் இல்லையா இதுல நடிக்கிறதுக்கு, அப்படியே ஒரு சின்ன இது இருக்கு இல்லையா, அதே மாதிரியே இந்த கேரக்டர்லையும் நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன தயக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இது. ஸோ அதனால ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச பிறகு நான் பொதுவாக ஸ்கிரிப்ட் எழுதும் போது ஆர்டிஸ்ட் மைண்ட்ல வச்சுட்டுலாம் அப்படியெல்லாம் எழுதுறது இல்லை. ஸோ அது என்ன ஸ்கிரிப்டோ அதை எழுதுறது, அந்த நம்ம பார்த்த சில கேரக்டர்ஸை மைண்ட்ல வச்சுட்டு தானே நம்ம எழுதுறோம். ஸோ அவங்களுடைய மேனரிசம் அப்படிதான் நமக்கு தோணும். ஸோ எழுதி முடிச்ச பிறகு இது யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் இதோடைய ராவான வெர்ஷன் சும்மா அதோட இருந்தப்போ யாராவது பெரிய ஆர்டிஸ்ட்டை கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படி தோணுச்சு அப்படின்னா, இப்போ பிகேல அமீர் கான்லாம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த ஜேனர் ஆஃப் விஷயம் இதுல இருக்கு. நம்ம ஊர்ல அப்படி ஒரு ஆள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேபி நானா போல நான் அப்படி ஒரு தாட் லெவல் ஆரம்பத்துல நினைச்சு, பட் ஆனா போல. ஏன்னா அதுக்கப்புறம் எழுதி முடிச்ச பிறகு எனக்கு அப்படி தோணலை. முடிச்ச பிறகு இல்லை வேண்டாம், இது யாராவது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மர் பண்ணணும் இதை அப்படின்னு தோணின பிறகு நான் ஒரு நாள் டிசைட் பண்ணிட்டேன், ஃபேஸ் தேவையில்ல, ஃபேஸ் வேல்யூ இது பர்ஃபார்ம் பண்ணணும், நம்ப வைக்கணும், அதுதான் இந்த கேரக்டர். ஸோ அப்படின்னு முடிவு பண்ணிட்ட பிறகு நமக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பட் நான் முடிவு பண்ணதுங்கிறது என்னுடைய சுதந்திரம், தயாரிப்பாளர்கள் ஒத்துக்கணும்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது எந்த தயாரிப்பாளருக்கும் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் படிச்சு ஓகே பண்றது ஒரு விஷயம். ஆமா ஆமா. ரெண்டாவது விஷயம், இல்ல இப்படி சோமு சார் மாதிரி தான் ஒரு கேரக்டர் இவரு தான் பண்ண போறாரு, இதுக்குதான் நம்ம இவ்வளவு செலவு பண்ண போறோம், இவ்வளவு குவாலிட்டியா பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆமா ஆமா ஆமா. தயாரிப்பாளர்களும் ஆர்ட்டை மதிக்கிறவர்களா, எப்படிப்பட்டவர்கள்? நிச்சயமா. பிரபு சார்ட்ட நான் போயிட்டு இதை வந்துட்டு சார் சோமு வச்சு பண்ணலாமா தோணுச்சு அப்படின்னு சொன்னா அவர் கொஞ்ச நேரம் அப்படி யோசிப்பாரு. ஓகே ட்ரை பண்ணுங்க அவ்வளவுதான். அந்த 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 அவருடைய யோசனைங்கிறது ஸ்கிரிப்ட் சம்பந்தப்பட்டது தான். அவர் அந்த யோசிக்கிற டைம்ங்கிறது இந்த ஸ்கிரிப்டுக்கு சோமு கரெக்டா, இந்த படம் எப்படி ஓவராலா இந்த படம் எப்படி நிற்கும் அப்படின்னு அந்த யோசனை தான். அந்த யோசனை பண்ணிட்டு இம்மிடியட்டா ஓகே ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க பிரபு சாரும் பிரகாஷ் சாரும் ஸ்கிரிப்டை படிச்சுட்டாங்க 100%. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் தயாரிப்பாளர்களாக நான் ரொம்ப அவங்கள இது பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கிரிப்ட் 100% படிச்சிருவாங்க. அவங்க ஒரு எழுத்து விடாமல் ஸ்கிரிப்ட் படிச்சிருவாங்க. ஸ்கிரிப்ட் எழுதி பைண்டட் ஸ்கிரிப்ட் போய் அவங்க கையில் படித்து என்ன கரெக்ஷன் என்ன திருத்தம்னாலும் அந்த ஸ்கிரிப்ட்ல பண்ணிடணும். புரியுதுல்ல? அவங்க ஷூட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த அதெல்லாம் இல்லை, படிக்கவே மாட்டோம். அப்புறம் என்ன கரெக்ஷன்? ஆமா. சோ அந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா, நமக்கு ஸ்கிரிப்ட் லெவல்ல அது நடந்துருச்சுன்னா குழப்பமே இல்ல. எனக்கும் முடிஞ்சு போச்சு என்ன வேணும் அப்படிங்கிறது. அதுல ஸ்ட்ரகிள் இருந்தா கூட அதோட முடிஞ்சிடும். எனக்கு இது பத்தலன்னா திருப்பி உட்காடுறோம், 1 மாசம் உட்காடுறோம், 2 மாசம் உட்காடுறோம், அது பிரச்சனை இல்லையே. படம் ஆரம்பித்து விட்ட பிறகு அந்த குழப்பம் வந்தாதான் சிக்கல் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால ஸ்கிரிப்ட் லெவல்ல ரொம்ப பக்காவா அவங்க எல்லாத்தையுமே இது பண்ணின்னு அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். அவங்க சொல்லப்போனா அந்த ஸ்கிரிப்ட் படிச்சு முடிச்சு அதுக்காக ஒரு 2 நாள் 3 நாள் டைம் எடுத்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க இந்த ஸ்கிரிப்ட் இப்படி வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் வந்துடும். ஸோ அதனால அவங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் பர்சனலா அவங்களோட ஃபீல் என்னன்னா, இது ராஜமுருகன் படம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ராஜமுருகன் என்ன யாரை வச்சு எடுக்கணும்னு நினைக்கிறாரோ என்ன பண்றாரோ அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது அவங்களுடைய தாட். அவங்க அதை ஓப்பனிங்லேயே முடிவு பண்ணிட்டாங்க, இது ராஜமுருகன் ஸ்கிரிப்ட், ராஜமுருகனுடைய விருப்பத்துல எடுத்தா இது சரியா வருங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. ஸோ அந்த சுதந்திரத்தை கொடுத்தாங்க. அதே நேரத்துல அவங்களுடைய கருத்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்குவாங்க, இது தப்பா இருக்கு, ஸோ நானும் அது என்ன அப்படிங்கிறது ஃபீல். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு உரையாடல், டிப்ளமேட்டிக்கான ஒரு ஜனநாயகமான ஒரு விஷயம், ரொம்ப ஜனநாயகமான விஷயம். தொடர்ந்து எப்பனாலும் சந்திப்போம், உரையாடுவோம். அந்த படம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னென்னங்கிறது அவங்க சொல்ற விஷயத்த நான் பண்றது, நான் சொல்ற விஷயத்த அப்படிங்கிற ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அப்ரோச் இருந்தது. அப்படிதான் சோமு சொன்ன உடனே அவங்க யோசிச்சுட்டு உடனே ஓகே ட்ரை பண்ணுங்க. சோமு வந்தாரு, ரிகர்ஸ் பண்ணாரு. சோமு எப்படின்னா, நான் அவரை கூப்பிட்டு தர்மபுரிக்கு அழைச்சிட்டு போய் அங்க ஒரு வீடு எடுத்து கொடுத்து ரிகர்சலுக்கு அவரு மு ராமசாமி வச்சிருக்காரு. அவர் ரொம்ப முக்கியமான ஒரு கலைஞர். அவங்க 2 பேருக்கும் ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தாச்சு. அவர் வர்றதுக்கு முன்னாடி இவர் 1 வாரத்துக்கு முன்னாடியே ரிகர்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் நைட்டு நான் அவர் ரூமுக்கு போனா சுத்தி அந்த ரூம் ஃபுல்லா சவுத்துல
இந்த மஞ்சள் பேப்பர் குட்டி குட்டி அந்த ஒற்றை பேப்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேப்பர்ஸ்ல படத்தோட டைலாகா குட்டி குட்டியா எழுதி சுத்தி கஜினி சூர்யா மாதிரி சுத்தி வச்சுக்கிட்டு நடுவுல இப்படி நின்றுட்டு இருக்காரு. எனக்கு பயங்கர இதாகி தப்பான ஆளை குடிச்சிட்டோமோ அப்படின்ட்டு சோமு ரிகர்சல நிறுத்திக்குவோம் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளு, ஒரு மாதிரி ரொம்ப இன்டீரியரா உள்ள டிராவல் ஆகுது. இது வந்து சோமுவோட கேரக்டர். ஓகே, சோமு வந்து நடிக்கிறது வந்து சிரத்தை எடுத்து அப்படிலாம் இல்லை, சோமுடைய பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். சோமுவோட பிரச்சனை, நீங்க பிரச்சனையை பிளஸ் ஆக்கிட்டீங்க. அதனாலதான் அவர் சின்ன கேரக்டர் பண்ணா கூட பெருசா தெரியுது இல்லையா. அதுக்கு காரணம் வந்து அவரை மொத்தமா அந்த மைக்கேல் ஃபெல்ப்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஆள் நீச்சல் பண்றது பிறந்ததே நீச்சல் பண்றதுக்கு தான், அந்த ஆள் பாடி ஷேப்பு அதுக்குதான் இருக்குமா, அந்த ஆளுக்கு அதை தவிர வேற எதுவுமே பண்ண தெரியாது. ஆனா அதை பண்ணான்னா அதை விட யாருமே அவனோட பெஸ்டா இருக்க முடியாது அப்படின்ட்டு. நீங்க சொல்றது டக்குன்னு வந்து எனக்கு அதுதான் வந்து ஞாபகம் வருது, அவரு தான் ஞாபகம் வருது. உண்மை அது. சோமு வந்து அவர் அந்த கிராஃப்டுக்காக, சில பேர் அந்த கிராஃப்டுக்காக இருப்பாங்க இல்லையா, அப்படியான ஒரு ஆள். ஷான் ரோல்டன் பிரதர், ஒரு படத்துக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து ஷூட்டிங் முக்கியமோ, ப்ரீ ப்ரொடக்ஷன் முக்கியமோ, அதோட முக்கியம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஸ்பேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்திற்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டுச்சு, அண்ட் நீங்க மியூசிக் வைஸ் அண்ட் டெக்னிக்கல் வைஸ் என்னென்னலாம் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு? ஓகே, ஸோ ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலாக இப்போ தான் படம் சம்மந்தப்பட்ட எல்லாமே அப்படிங்கிறதுனால படத்துக்காக சில இது பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஜென்ரலாக கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணோம். எந்த மாதிரி மியூசிக் பண்ணலாம், எந்த பாட்டுக்கு எப்படி பண்ணலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ்மின் ஒரு பாட்டு இருக்கு. ஸோ அதாவது சில ஊரில் வந்து தெருக்கள்லாம் பாடுன்னு சொல்லுவாங்க. பனாரஸ் மாதிரி ஊர்லலாம் ஸ்ட்ரீட்லேயே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட்டோட சத்தம், அந்த சத்தமே இசை மாதிரி கேட்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பனாரசி மியூசிக் வந்து அந்த ஸ்ட்ரீட் மியூசிக் ஃபீல்லே இருக்கும் உங்களோட மியூசிக். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம், அந்த தெருக்கள் பாடும் இசையா இருக்கணும். நிறைய டக்குன்னு பார்த்தா ஹிந்திக்கு போயிட்டு தமிழ் வந்துச்சு. ஒரு திடீர்னு சவுத்துல இருந்து ஒரு திடீர்னு ட்ரெயின் எடுத்து டெல்லி போயிட்டு திரும்பி வந்த மாதிரி எல்லாம் பாடல் நிறைய இருக்கு. ஆமா. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மியூசிக் இது வந்து ஒரு இந்திய படம், உலக படம் கூட சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா ரூரல் ஏரியாஸ்லயும் லைஃப் கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கு இந்திய மக்களோட லைஃப். ஸோ லெட் இட் ரிஃப்ளெக்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி we didn't restrict இது தமிழ் இசையா மட்டுமே இருக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கல. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா என்னங்க சார் சட்டம்ல வந்து கியூபன் லாட்டின் ஸ்டைலெல்லாம் வரும். ஜாஸ்மின் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரீட் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்லம்மா வந்து கொஞ்சம் ஆர்கெஸ்ட்ரலாக இருக்கும். ஓலக்குடிசையில் வந்து இந்த தமிழ் மண்ணோட ஒரு வாசம் இருக்கும் அந்த பாட்டில். ஸோ அப்படி டிசைன் பண்ணது தான், மொத்தமாக டிசைன் பண்ணுறது. ஏன்னா ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரீடம் கண்டிப்பாக இருந்தது. அண்ட் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சௌரியம் என்னன்னா, இது வந்து ரொம்ப நல்ல படம், அது எனக்கு பெரிய சௌரியம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ பண்ணுவோம்னு நினைப்போம், இது ஒரு மாதிரி இருக்கே, இது இப்படி இருக்கே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் படத்துக்கு தேவையானதை பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தேவை இப்போ ஆக்சுவலி சினிமாவில். ஸோ ஹான்ஸ் சிம்மர்னு ஒரு பெரிய கம்போசர், நீங்கள் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து அவரோட இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு நோட்டு கூட எக்ஸ்ட்ராவாக போட மாட்டேன், ஏன்னா அந்த நோட் எனக்கு தேவை கிடையாது. ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் ஐ நோ வாட் த ஃபிலிம் நீட்ஸ், ஐ டூ வாட் எவர் இட் டேக்ஸ், அப்படிதான். ஸோ எதற்கு என்ன தேவையோ அது இருந்தாலே படம் சரியா இருக்கும்ட்டு. ஸோ அந்த ஸ்பேஸ் கிடைச்சிது. அண்ட் லைக் ராஜமுருகன் சார் சொன்ன மாதிரி பிரபு வந்து அவர் ரொம்ப சென்சிபிளான ஆள், ப்ரொடியூசர். அண்ட் அவருக்கு நிறைய விஷயங்கள் அவர் இது பண்ணியிருக்காரு, நிறைய படிச்சிருக்காரு. படிக்கிற ஆள் மாதிரி தான் தெரியும், அவங்க பேசும்போதே அது தெரியும். ஸோ எல்லாத்துக்கான ஸ்பேஸும் இருந்தது. அண்ட் முக்கியமாக வந்து ஆக்சுவலாக ஷூட் பண்ணுற டைம்லேயே கூட நிறைய ஆர்ஆருக்கான விஷயங்களும் பண்ணிகிட்டே இருக்கும் நார்மலாக. ஸோ அதனால் இதை முடிக்கிறது பெரிய கஷ்டமாக இல்லை. லாஸ்ட் எங்கள் ட்ரிம் எது இருந்தாலும் கடைசியில் வந்து அதை நாங்கள் ரொம்ப ஷார்ட் டைம்லேயே மேட்டர் ஆஃப் எடிட் தான், சவுண்ட் ட்ராக் எடிட் பண்ணி படத்துக்கு கரெக்டாக இது பண்ணுறது தான் வேலையாக இருந்துச்சு மெயினாக. சைமல்டேனியஸாக சவுண்ட் ட்ராக் எப்போல்லாம் நாங்கள் மீட் பண்ணுறோமோ சும்மா ஜாலியாக பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அப்படிலாம் பண்ணோம். ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் மூவி மாதிரி இல்லை அதான் இண்டிபெண்டன்ட்ங்கிறது எப்படின்னா, இப்போ நீங்கள் வேலையாக செய்யலைன்னா டெய்லி செய்கிறத ஜாலியாக பண்ணுவீங்களா, அது மாதிரி தான் எனக்கு இருந்தது. எனக்கு பிடிச்சதை எனக்கு டெய்லி செய்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடச்சிது இந்த படத்தில். அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். எத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கு அது கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே நல்லா மியூசிக் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஆனால் அவங்களோட பெஸ்ட் ஸ்ட்ரென்த் எல்லாம் அவங்களால கொண்டு வர முடியாது ஸ்க்ரீனில். அதுக்கு எனக்கு கொடுப்பனை கிடச்சது ரொம்ப இது. அண்ட் ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் யூஸ்வலாக நம்ம வெளிநாட்டிலலாம் பண்ணுறது உண்டு. பட் இந்த நம்ம ஊர் ஸ்டைல் பாட்டில் நம்ம ஊர் மாதிரி சில ஆர்கெஸ்ட்ரல் போர்ஷன்ஸ்லாம் வந்து நான் எல்லையில் பண்ணேன், சிலது ஸ்பெயினில் பண்ணேன், அந்த மாதிரி நிறைய பிரிச்சுக்கிட்டு தான் பண்ணோம். ஸோ நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அண்ட் இந்த என்னங்க சார் உங்கள் சட்டம்ல வந்து
இந்த ட்ரம்பெட் ஒன்று வரும், அதை வாசிச்சவங்க வந்து எமிலி டெனிசன் அப்படின்னு சொல்லி ஷீஸ் இன் கேனடா. ஓ. ஸோ அவங்கெல்லாம் கியூபன் ட்ரம்பெட்டே வாசிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கான ரிசர்ச் எல்லாம் பண்ணி கரெக்டான ஆர்டிஸ்ட்டை தேர்ந்தெடுத்து இவங்க செய்யணும், இவங்க இது செய்யணும், இவங்க இது செய்யணும், இது இவங்க பண்ணிட்டோம் அப்படின்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணி பண்ணது தான். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ரொம்ப கேர் எடுத்துட்டு தான் பண்ணோம். இந்த பாயிண்ட்ல ஒன்னே ஒன்று கேட்கணும். ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னாலே வந்து இங்க இருக்க மாட்டேறீங்க, மெட்ராஸ்ல இருக்க மாட்டீங்க, ஸ்பெயின் போறீங்க, ஆஸ்திரேலியா போறீங்க, அமெரிக்கா போறீங்க, கனடா போறீங்க. காலையில இல்லையா, இல்ல ஒர்க் பண்ண மாட்டேறாங்களா? இல்ல இங்க இருக்காங்க. அதுக்கான சவுண்ட் நம்மளுக்கு தேவைன்னா இப்ப வந்து எது எப்படி சொல்றது, நிறைய இந்த கொஸ்டின் வந்திருக்கு. இதுக்கான உண்மையிலேயே பொலைட்டான ஆன்சர்னா, ஆக்சுவலி நான் வந்து இங்கே ரெக்கார்ட் பண்றேன், இங்கே ரெக்கார்ட் பண்றேன். அதுக்கான ரீசன் என்னன்னா, இங்க இருக்கிற சவுண்டுக்கு ஒரு இது இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு. இப்போ வந்து மோகன்லால் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆக்டர், அவரே இந்த படத்துல நடிக்கலாம்னு கேட்குற மாதிரி இருக்கு. அவர் நடிக்கலாமே இந்த படத்துல. ஸோ இப்போ உங்களுக்கு காஞ்சிபுரம் சாரி வேணும்னா நீங்க அங்கதான் போய் வாங்கணும். திருநெல்வேலியில போய் நீங்க அல்வா வாங்கணும்னா சென்னையிலே வாங்கலாம். இல்ல ஐ மீன் அது ஒரு இது. நான் ஆக்சுவலா கேட்குற விஷயம் என்னன்னா, இங்க மியூசிக்கான ஸ்கோப், அதாவது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ல தான் வந்து நீங்க இங்க பண்றீங்களோ தவிர, நீங்க ஒன்ஸ் வந்து அந்த பர்சனை நம்பி ஒரு விஷயம் வந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த குவாலிட்டி ஆஃப் சவுண்டுக்கு வந்து கண்டிப்பா குவாலிட்டி இருக்கு. இங்க குவாலிட்டி இருக்கு. இங்க என்னன்னா, இங்கேக்கான குவாலிட்டியும் அங்கேக்கான குவாலிட்டியும் வேற வேற மாதிரியான குவாலிட்டிஸ். ஓகே. இப்போ வந்து ஓல ஓல குடிசையில வந்து ரொம்ப இந்தியனான பாட்டு, ஒரு ரொம்ப தமிழ் வாசம் அடிக்கிற ஒரு பாட்டு, அதுக்கு வந்து நம்ம ஊர் ஆர்கெஸ்ட்ராவுடைய சவுண்ட் தேவை. ஸோ அதனால இங்க பண்ணேன். செல்லம்மா வந்து முக்கியமான ஒரு விஷயத்த அந்த பாட்டு சொல்லுது. ஸோ அதுல வந்து கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் சவுண்ட், இது வந்து படத்துக்கு தேவையான சவுண்ட் தான் தவிர ஸ்டேட்டஸ் சிம்பல் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நான் எங்கேயுமே சொல்லி நாங்க சென்னையில ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் தெரியுமா அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஏன்னா அது அட்வர்டைஸ் பண்றதுக்கான ரீசனும் எனக்கு கிடையாது. மியூசிக் நல்லா இருந்தா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா சும்மா இல்ல. எனக்கு சில பேர் சொல்லுவாங்க இது மாஸ்டரிங் அமெரிக்கால பண்ணாங்க அப்படின்னு. நான் கேட்பேன், இப்போ புதுசா தான் சவுண்ட் கேட்குமா அப்படின்னு கேட்பேன். இல்லடா அதேதான்டா கேட்க. என்னன்னா எல்லா லெவல்லையுமே ஆனா ஒரு குவாலிட்டியை என்ஷூர் பண்றதுக்கு தான் அது. ஓகே. ஸோ நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு இருக்கு இல்லையா, அதை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ வந்து இப்போ கதைக்களம் எங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற ஃப்ரீடம் வந்து கிரியேட்டருக்கு இருக்கு. ஒரு விஷயத்துக்கு வந்து பேக்ராப் வந்து அமெரிக்காவா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அதை பண்றதுக்கான ஃப்ரீடமும் இருக்கு. கண்டிப்பா. அது ஏன் பண்ணணும்னு கேட்கறது வந்து அர்த்தமில்லாத கேள்வியா இருக்கு. ஸோ நம்மளுக்கு சில விஷயங்கள் ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் இட் என்ஷூர்ஸ். இப்போ நான் ஒரு விஷயத்த 5 வாட்டி பண்ணியிருக்கேன்னா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ் ஏன் தேடி போறேன்னா எனக்கு அவங்களோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ண இந்த சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் நான் ஏற்கனவே அவங்க பாடுறதை கேட்டு அதை ரொம்ப நாள் கேட்டேன். நான் வந்துட்டு திரும்ப அவங்க பாடின வீடியோ எல்லாம் போட்டு கேட்டு. அண்ட் சுந்தரையர்னு ஒருத்தர் பாடியிருக்காரு ஜாஸ்மின்ல, அவருக்காகவே பண்ண பாட்டு தான் ஜாஸ்மின். ஆக்சுவலா அவர் ஒரு பாட்டு பாடினார் ஆக்சுவலா ஆடிஷன்ல. எனக்கு அவர் பாடின அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப இன்னசென்ட்டா இருந்தது, ஒரு லவ் பியூரா ஜாலியா இருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல பாடினார் அவர். எனக்கு அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சது. ஸோ ஐ வாண்டட் டு கிரியேட் அ சவுண்ட் அரவுண்ட் ஹிஸ் வாய்ஸ். ஸோ அதுக்காக பண்ண பாட்டு தான். ஸோ இப்போ பாடுறதுங்கிறது இப்போ ஏன் மியூசிக் டைரக்டரே பாடுறாங்கன்னு கேட்குறாங்க. சரி என்னன்னா, த டைம் ஸ்பெண்ட் வித் த சாங் இஸ் வெரி லெஸ். 2 மணி நேரத்தில் பாடிட்டு கிளம்பணும்னு சொல்ற சிங்கர்லாம் இருக்காங்க. அதனால என்ன யூஸ் இருக்கு? உண்மை. ஏன்னா அவங்க அந்த பாட்டோட வரணும், கொஞ்சம் அதுக்குள்ள வரணும். பாட்டு மட்டுமா, அதுக்கு சோஷியல் ஆஸ்பெக்டும் இருக்கு. அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும், 2 ஜோக் அடிக்கணும், அதுக்கு அவங்க சிரிக்கணும். ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு சோஷியலான ஆஸ்பெக்டும் இருக்குல்ல ஆர்ட்டுக்கு. ஸோ நான் அதை தான் பண்ண ட்ரை பண்றேன். நான் யாருமே வந்துட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு பாடுற மைண்ட் ஸ்டைட்லேயே இருக்க மாட்டாங்க. வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, பாட்டை கேட்பாங்க, கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டு அப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனிபடி டு பர்ஃபார்ம். இப்போ ஆஃபீஸும் வந்து கண்ணா பின்னான்னு இருந்தால் ஒர்க் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால நம்மளுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிறதுல நம்ம யாருக்குமே ஜஸ்டிஃபை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல படத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுது, சவுண்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அது எங்க இருந்தாலும் அதை தேடி போகணுங்கிறது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். ஆகஸ்ட் 12 வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த அவர் மயக்கமெல்லாம் போட்டு விழுந்துட்டாராம். மியூசிக் பண்ணி மயங்கிட்டாரு படத்துல. அதையாட்டிக்கு அவ்வளவு வந்து சிரத்தையுடன் பண்ணப்பட்ட இந்த படம் 120 ரூபாய் கொடுத்து நாங்கள் ஆகஸ்ட் 12 பார்க்க போறோம். எதற்காண்டி நான் போய் ஒரு ஆடியன்ஸா உட்காந்து பார்க்கணும் இந்த படத்தை. எனக்கு பர்சனலாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படத்துக்கு வாங்க அப்படிங்கிறது முதல் விஷயம். 2வது, நிச்சயமாக இந்த படம் வந்து சில கேள்விகளை உங்களுக்கு எழுப்பும்னு நான் நம்புகிறேன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற சில நாம் பேச விரும்பக்கூட சில விஷயங்களை
இந்த படம் பேசியிருக்கு. அந்த கேள்விகள் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேள்விகள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை மூவ் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படியான ஒரு இதில் வாங்க. இது ஒரு படமாக ஜாலியான படமாக இருக்கும். நீங்கள் படம் முடித்துட்டு போகும்போது உங்களுக்கு சில கேள்விகள் கிடைக்கும். நாங்கள் நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, என்டர்டைன் ஆகிட்டு தான் போவோம். ஆமாம், இது ரொம்ப என்டர்டைன்டான படம். அதன் முடிவில் உங்களுக்கு ஒரு எமோஷன் கிடைக்கும். ஸோ அதோட நீங்கள் அந்த கேள்விகளோடு நீங்கள் போனால் சந்தோஷம்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்து? அதுதான் அவர் சொன்னதுதான். எனக்கு இந்த படம் என்னவா இருந்துச்சுன்னா, அதாவது யூஸ்வலாக முன்னாடி வந்து பத்திரிகையோ புக்ஸோ எதுவாக இருந்தாலும் எல்லாருமே பேச நினைக்கிற ஒரு விஷயத்த எழுதும்போது அப்படியே ஹாட் கேக்ஸ் மாதிரி செல் ஆகும். ஸோ ஒரு இதெல்லாம் பேச முடியுமா மெயின் ஸ்ட்ரீமா அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே ஜனங்க ரொம்ப சீக்கிரட்டாக இது பண்ணுவாங்க. அது ஒரு கிரேட்டர் த்ரெட் இருந்தால் அது கீழே இணையறாங்கல்ல. நான் இப்போ மழை வந்தது யுனைட் ஆனது அந்த மாதிரி இது வந்து ஒரு எல்லாருமே எல்லா இடத்துலையும் பேசுகிற விஷயங்கள் தான். அதாவது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அரசியல் பேசுகிற விஷயம் தான். ஆனால் இது வந்து ஸ்க்ரீனில் வர்றது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா சினிமாவில் நேற்று கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் சார் சொன்னார், ஜனங்க சம்மந்தப்பட்ட அரசியல் விஷயங்கள் வந்து படமாக இன்னும் வரல. நிறைய நம்ம இப்போ அர்ணப் கோஸ்வாமி பார்க்குறோம், எல்லாமே வருது, டிவியில் இன்டர்நெட்லலாம் வருது. பட் ஒரு கிரியேட்டர்கிட்டேருந்து அவரோட ரெட்ரோஸ்பெக்டில் அவரோட ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அவரோட பார்வையில் வந்தது, ஒரு டைரக்டரோட பார்வையில் ரீசெண்டாக இந்த மாதிரியான ஒரு படம் வரலை. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ வெரி எக்ஸைட்டிங். ஒரு சோஷியலாக இது ஒரு டிஸ்கஷன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். த்ரெட்டில் இந்த சொன்ன மாதிரி இன்டர்நெட்லாம் பேசுவாங்க இல்லையா, அதுலலாம் இந்த விஷயங்களெல்லாம் எடுத்து பேசுவாங்க ஜனங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால இட் வில் பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வேர் சோஷியல் திங்ஸ் மீட் ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி. கரெக்ட். ஸோ இப்போ நம்ம ஒன்றே ஃபிலிம் சரியலாக இருக்கும், வேற ஒரு பிளேனில் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் நம்ம சொல்லி ஒன்று பண்ணுவோம், அந்த மாதிரி யாரும் ரியல் லைஃப்பில் இருக்க மாட்டாங்க. வாழ்க்கைக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு விஷயத்த வேறு சினிமா மீட்ஸ் சொசைட்டல் இஷ்யூஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்செக்ஷன் வந்து இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் திங் ஃபார் நவ். அண்ட் ஆன் தி அக்கேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே ஐ திங்க் இட்ஸ் அ வெரி கரெக்டான ஒரு படம் பார்க்குறதுக்கு. டெமோக்ரஸிங்கிற ஸ்பிரிட்டில் இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக ஒரு ஓப்பன் மைண்டோட பார்க்கணும் இந்த படத்தை. ஒவ்வொருத்தரவு ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஏன்னா கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ட்ரிவன் ஃபிலிம். ஸோ அதான் இது புதுசு, இந்த மாதிரி எதுவும் வரல எனக்கு தெரியும். இவ்வளோ நேரம் எனக்காண்டி 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா இப்போ படம் ரிலீஸ் ஆகிற டைமு உங்களை பிடிச்சி உட்கார வச்சிட்டேன். அண்ட் கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஃப்ரீ ஸ்பிரிட்டட் சோல்ஸ் 2 பேருமே. இந்த அப்ரோச் வடிவேல் சொல்றது அப்ரோச் எனக்கு பிடிச்சி. சந்திப்பு வந்து ரொம்ப இயல்பா இருந்தது. ஒரு பேட்டி அப்படிலாம் இல்லாம இல்லை என்னன்னா யூடியூப் ஆடியன்ஸ் ஆகட்டும், நிறைய ஓவர்சீஸில் பார்க்குறாங்க. அவங்க கேட்குறது சாதாரண சும்மா வழக்கமாக யார் நடித்தா, யார் இது பண்ணா, என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க அந்த பர்சன்கிட்ட என்ன பெஸ்ட்டு அப்படிங்கிறத எங்களுக்கு கூட நாங்கள் அந்த பர்சனை தெரிஞ்சுக்கணும். மோர் தென் அந்த இது ப்ரொமோஷன் அதெல்லாம் தாண்டி பர்சனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான், இப்போதான் ஆரம்பம். அண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஐ எம் வெரி கிளாட் டு பி a பார்ட் ஆஃப் திஸ். நாளைக்கு ஜோக்கர் ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி கான்வர்சேஷனை கிரியேட் பண்ணிட்டோம். அதுவே வந்து பெரிய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த 2016 நடக்கிறது ஒரு பெரிய வந்து வரம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் அவ்வளவு வந்து மங்கி போய் கிடக்குறாங்க. அதுக்கு இடையில அப்பப்போ யாரோ ஒருத்தர் பல்பு போட்டு விட்டாதான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்லயே வரும் அந்த பல்பு. அதான் குறியீடு. ஸோ ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு தருணத்தில் கண்டிப்பா வெற்றியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பா. தேங்க்யூ பிரசாந்த். தேங்க்யூ. மனம் விட்டு பேச முடியும். ரொம்ப தேங்க்யூ.